உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கேளக்கியர் சித்தர் வழிபாடு தொடர்புல இருக்கிற கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு மந்திரம் சொல்லிட்டேன், 11 மணிக்கு நான்வெஜ் சாப்பிட்றேன், இது கரெக்டா? சாப்பிடுங்க. இப்போ நான்வெஜ் 11 மணிக்கு சாப்பிட்டேன், நைட்டு மந்திரம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, மந்திரத்துக்கு இன்னொரு பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்களோ அது மந்திரம். இப்போ நம்ம முருகான்னு சொன்னாலும் அதுவும் மந்திரம். இந்த பிரபஞ்சம், அதாவது ஓசோன் லேயருக்கு உள்ள வரைக்கும் நீங்க எழுப்புற எல்லா ஓசையும் ஸ்லோவா போகும். அதன் பிறகு இது எல்லாமே பிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வேண்டிட்டு, இந்த பைக்கை போட்டோ எடுத்து நான் OLXல போடணும்னு நினைச்சேன் சார், அப்பதானே விற்கும், அதை நான் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா நான் இருந்த பிஸி ஷெடியூல்ல OLXல போடவே இல்லை. ஆனாலும் அந்த 41வது நாள் ஒரு ஆள் வந்து OLXலயே போடல. நீங்க கிழக்கு பார்த்து உட்காருங்க, தீபம் உங்களை பார்த்து மேற்க பார்த்து இருக்கட்டும். இப்படி இருந்துச்சுன்னா இது போதுமானது. மண் விளக்கு முதல் முறை ஏத்தும் போது மட்டும் நெய் எரியிற வாசனைக்கு கடவுள் இறங்கி வருவோம் அப்படிங்கறத நம்ம ஐதீகம். திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா 1000 லிட்டர் 3000 லிட்டர் வாங்கி டன்னு கணக்குல நெய் வாங்கி ஏத்துவாங்க. அவங்க எல்லாம் ஈசனை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கேளக்கிய சித்தருடைய ரூபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த உலக கதை நான் சொல்லல, என் கோயில் கட்டினதுக்கு அப்புறமும் இன்னும் சொல்லணும்னா அவரை பார்த்து தான் நான் இந்த மீசையும் வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டா நீங்க அவர் உணர்ந்த தருணம் அப்படிங்கறது எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? நிச்சயமா. நான் இந்த கோவில் கட்டுறதுக்காக சுலபமாக்கி கொடுத்துருக்கேன். ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க, ஒரு தண்ணி வைங்க, இந்த டைமில் எல்லாமே கேட் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் சீக்கிரமாக கேளக்கியர் சித்தரை அடைஞ்சிடலாம். சார் வணக்கம். வணக்கம். கேளக்கிய சித்தருடைய வழிபாடு தொடர்பில் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. பல கேள்விகள் நான் சில நேரத்தில் நான் கோவில்களுக்கு போயிருக்கும்போது என்னையே கேட்டிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு சில விஷயங்களை கேட்டு கூட நம்ம திருப்ப பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லின விஷயம்லாம் இருக்கும். அதே போல் கேளக்கியர் சித்தர் வழிபாடு தொடர்பில் இருக்கிற கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது, சார் முதல்ல நான்வெஜ் சாப்பிடலாமா, அதான் கேட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடலாம். அடுத்த கேள்வி, சார் நான் காலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு மந்திரம் சொல்லிட்டேன், 11 மணிக்கு நான்வெஜ் சாப்பிட்றேன், இது கரெக்டா? சாப்பிடுங்க. இப்போ நான்வெஜ் 11 மணிக்கு சாப்பிட்டேன், நைட்டு மந்திரம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லாதீங்க. என்ன ஆகும், இந்த மாமிசம் என்ன வேலை செய்யுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்காது. மந்திரம் அப்படிங்கிறது இந்த உலகத்தையே கடவுள் வார்த்தைகள்னால தான் படைச்சான். அப்போ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, கடவுள் அசோக்னு என் பேரை சொன்னார்னா நான் இந்த ரூபத்தையே எடுத்து நிற்பேன். இந்த பிரபஞ்சத்திலேயே நான் இல்லை அப்படின்னா அவன் அசோக் அப்படின்னு கூப்பிட்டான்னா இந்த மொத்த ரூபத்தையும் எடுத்து நான் அவன் முன்னாடி நிற்பேன். இந்த சக்தி அவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்டு. நீங்கள் முருகனுக்கு மந்திரங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுட்டு இந்த இடத்துக்கு கிளியர் பண்ணிடுறேன். முருகனுக்குன்னு ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த உருவத்தை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் தான் அந்த மந்திரம். இப்போ சமஸ்கிருதத்தில் இருக்கிற இந்த மந்திரத்தை தமிழில் பாடுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுண்டே மாறிடும். அம்மாங்கிற சவுண்டுக்கும் மம்மிங்கிற சவுண்டுக்கும் டோட்டலாக சவுண்டு வேறு. நீங்கள் சவுண்டை மாற்றிட்டிங்கன்னா இந்த சவுண்டை எழுப்பக்கூடிய உருவங்கள் வேற மாறிடும். முருகனுக்கு பதிலாக ஒரு அரக்கனுடைய உருவமே நின்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் தமிழில் ஓதுன அந்த சவுண்டோட எனர்ஜிக்கு வந்த உருவம் இது முருகனா அப்படின்னு கேட்டால் இது இல்லை. அவங்க ஆல்ரெடி முருகன் எப்படி இருப்பான்னு பார்த்துட்டாங்க. அந்த ரூபத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மந்திரங்களை உருவாக்கியிருக்காங்க. எல்லா மந்திரங்களும் உருவாக்கப்பட்டது மனிதர்களால் அல்ல, கடவுளர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த மந்திரத்தை நீங்கள் தேவலோகத்தில் போய் முருகனுக்கு மந்திரம் சொன்னாலும் அவனும் இதையே தான் சொல்லுவான். அந்த மந்திரத்தை தான் இந்த மனுஷங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மந்திரத்தை மறந்துடக்கூடாதுன்னு அவங்க எழுதி வச்சாங்க. இதை போய் இப்போ நீங்கள் இதை தமிழில் பாடுங்க அப்படின்னீங்கன்னா அந்த சப்தத்துக்கு உருவாகக்கூடிய ஒரு உடல் முருகனா இருக்க வாய்ப்பே இல்லை. தமிழ்ல மந்திரங்களே அப்ப இல்லையா? இல்ல. நீங்க தமிழ் அப்படின்னா நீங்க தமிழ்லயே உருவாக்கணும் இந்த சவுண்டை. இதுக்கு ஒரு அனலைஸ் மீட்டர் இருக்கு. இந்த மீட்டர்ல இப்போ நம்ம இவர் அதாவது பாம்பன் சுவாமிகள் எழுதின சில கோர்ப்புகள் அது ஒரு மந்திரம் தானே. இப்போ நம்ம ஒரு சாஸ்திர பந்தமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது மந்திரம் தானே.
அதை நம்ம மந்திரம்னு தானே எடுத்துக்கணும். மந்திரத்துக்கு இன்னொரு பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்களோ அது மந்திரம். என்ன ஆச்சு அப்படின்னா, அப்ப நம்ம முருகா முருகான்னு சொன்னாலும் அதுவும் மந்திரம். இது எப்படி ஒரு வார்த்தை எப்படி மந்திரமா ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலி இதுக்கு சான்ஸ்கிரிட்ல இதுக்கு பேரு மந்திரம் இல்லை, இதுக்கு பேரு மந்த்ரா. 3 இருக்கு. அதாவது தந்திரம் வேற, தந்திரம் வேற, மந்திரம் வேற, மந்திரா வேற. இந்த சவுண்ட் எல்லாமே ஈவன் நம்ம மதம்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் என்ன மதம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, இதுக்கு சான்ஸ்கிரிட்டில் கரெக்டான சவுண்ட் வந்து மதம். மதம். தமிழில் இதுக்கு பேர் வந்து மார்க்கம், வழி. மார்க்கம்னா வழி. நீங்கள் என்ன வழியில் இந்த முக்தியை அடையிறீங்க. நான் இஸ்லாம் என்கிற வழியில் இந்த முக்தியை அடைகிறேன், நான் கிறிஸ்தவம் என்கிற வழியில் இந்த முக்தியை அடைகிறேன். டெஸ்டினேஷன் எல்லாருக்கும் ஒன்று தான், மார்க்கம் தான் இங்கே வேறு. நீங்கள் என்ன மார்க்கத்தை தான் நான் இங்கே டிஃபைன் பண்ணி உங்களை கேள்வி கேட்டேன். மதம் அப்படின்னா தமிழில் யானைக்கு மதம் பிடிக்குது இல்லையா, மூர்க்கம் அப்படின்னு அர்த்தம். இது தமிழ் வார்த்தை அல்ல. தமிழில் மத்தம் அப்படிங்கிற சவுண்ட் இல்லை. இது இன்னும் உங்களுக்கு சொல்ல போனால், அதே மாதிரி முகம்மது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அரபிக்கில் அந்த சவுண்டோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் மொஹம்மத், டபுள் எம் போடுவாங்க சில பேர், மொஹம்மத் அப்படின்னு சொல்லணும், முகம்மது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த ரெண்டுக்குமே என்ன இந்த இடத்துக்கு சொல்ல வரோம்னா, நீங்கள் என்ன உச்சரிக்கிறீங்களோ அந்த ரூபம் இங்கே எடுக்கும் இந்த பிரபஞ்சத்தில். இப்போ நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் கடவுளுக்கு எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் நான் 1ன்னு அடித்தா பைனரி டிஜிட்டில் சிஸ்டத்துக்கு தெரியறது எல்லாமே பைனரி டிஜிட் தான். அதுக்கு 0 1 தவிர எதுவுமே தெரியாது. நான் ஏன்னு அடித்தா ஏன்னு அதுக்கு தெரியாது, அது பைனரி டிஜிட்டில் ஏக்கு என்னவோ அதுதான் இது எடுத்துக்கும். இதைத்தான் கடவுளும் எடுத்துக்குவான். நான் இப்போ பேசின எல்லா வார்த்தைகளையும் கடவுளுக்கு ரீச் ஆகும்போது அது ஒரு வடிவமாக போய் நிற்கும். இந்த அசோக்குங்கிறவன் இந்த பூமியிலிருந்து இந்த இதெல்லாம் பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவாக ஓடும். அவர் பார்ப்பார், பார்த்துட்டு ஓகே அதெல்லாம் நல்லமாக தான் பேசியிருக்காரா, சரி விட்டுருங்க அப்படின்னு. கெட்டதாக பேசியிருக்காருனா இதை அழிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். அவனுக்கு எல்லாமே வீடியோவாக தான் போகும். இப்போது எதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீர்களோ அது மந்திரம்னா என்னென்னா, இந்த பிரபஞ்சம் அதாவது ஓசோன் லேயருக்கு உள்ள வரைக்கும் நீங்கள் எழுப்புகிற எல்லா ஓசையும் ஸ்லோவாக போகும். அதன் பிறகு இது எல்லாமே பிச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தை நோக்கி போகும். அதாவது பிளாக் ஹோலை நோக்கி இந்த எல்லா சவுண்டும் போகும். இப்படி போகிற இந்த சவுண்டை தீய எனர்ஜி, நம்ம பேட் வைப்ரேஷன் சொல்கிற மாதிரி, இந்த சக்திகள் இந்த தேவலோகத்துக்கு எட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதை அழிக்கிறதற்கான ஒரு லோகம் இருக்குது, அதை அழிச்சிருவாங்க. இப்போ அதை மீறி தாண்டி போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பாடல்கள் எல்லாமே. இல்லைன்னா முருகன் என்னை காப்பாத்துன்னு நான் ஒரு உரையாடலே கொடுத்துருப்பேன். ஏன் பாடல் இயற்றுனாங்கன்னா, ஜிப் ஃபைல் மாதிரி டீகோடை பண்ண முடியாது. இதை நான் ஒரு பாட்டாக பாடி அதை பாடிட்டேன் அப்படின்னா எந்த பாடல்களையும் தீய சக்திகளால் டீகோட் பண்ண முடியாது. டீகோட் பண்ணாதனால இது ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும். அங்கே போய் இறைவன் மட்டுமே இந்த பாடலை டீகோட் பண்ணுவான். நான் என்ன சொன்னங்கிறது அவனுக்கு புரியும். இடையில ஒருத்தன் திருடினாலும் அவன் திருடி இந்த ஃபைல் ஜிப் ஃபைல் தான் இருக்கும், அவனால் இந்த லாக்கை ஓப்பனே பண்ண முடியாது. அதனால தான் இறைவனுக்கு மட்டும்தான் பாடல், வேறு யாருக்கும் பாடல் கிடையாது. இந்த பாடல் உருவானதுக்கான கதையும் டீகோடு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான். இப்போ எல்லாம் நீங்கள் எதெல்லாம் திரும்ப சொல்கிறீங்களோ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு போய்கிட்டே இருக்கும். முருகா 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 முருகான்னு இது போயிட்டே இருக்குன்னா, இது எல்லாமே ஒரே ரூபத்தில் திரும்ப திரும்ப கண்டினியூவாக போகும்போது, நான் 100 அனுப்பிச்சேன், 90 அவங்க பிடிச்சிக்கிட்டாலும் 10 முருகன் உள்ள என்ட்ரி ஆயிரும். அப்போ இதனால தான் நீங்கள் 1008 முறை மந்திரம் சொல்லுங்கள், 108 முறை மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக அதை அனுப்புகிறோம். அப்படி அனுப்பும்போது தடைகளை தாண்டி அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு தெய்வத்தை நிச்சயம் சென்று அடையும் ஐதீகம். இதை நாம தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அர்த்தம். நிச்சயமா. அதாவது நீங்க வேற என்னென்ன கேள்விகள் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க கேளக்கிய சித்தர் தொடர்புல? அப்புறம் கண்ணை மூடிதான் மந்திரம் சொல்லணுமா? ஆமாம், கண்ணை மூடிதான் மந்திரம் சொல்லணும். பெண்கள் வந்து அந்த 3 நாட்களில் மந்திரம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, உங்கள் உடலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உடலை அதிகப்படியான அதிர்வன்களை இதை ஏற்படுத்தும், அது உங்கள் கர்ப்பப்பையை பாதிக்கும், அதனால மந்திரம் சொல்லக்கூடாது. அந்த நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய மந்திரம் சொன்ன எல்லா நற்பலன்களையும் இந்த உடம்புல இருந்து அந்த மாமிசம் நீக்கிரும். நீங்கள் மந்திரம் சொன்னதுக்கான பயன் இல்லாமல் போயிடும். அதனால மாமிசம் சாப்பிட்ற அன்னைக்கு மந்திரத்துக்கு லீவ் விட்டுருங்க. அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம், இந்த தண்ணியை குடிக்கலாமான்னு கேட்டால் குடிக்கிறதுக்காகத்தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும், இந்த உடம்பு ஹீட் ஆகும். அப்போ உடனே அந்த தண்ணி குடிச்சுக்கோங்க. சில பேருக்கு தொண்டை வறட்சி ஏற்பட்டுரும்,
அந்த தொண்டை வறட்சி வந்த உடனே இந்த தண்ணியை குடிச்சிருங்க. உங்களுக்கு இருக்கிற மொத்த வியாதியும் இந்த தண்ணீர் குணப்படுத்தும். ரெண்டாவது, தண்ணிக்குன்னு ஒரு ஞாபக சக்தி நிச்சயமாக இருக்குது. அது நம்மளுடைய கேளக்கீர் மந்திரத்தை ரிசீவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு தண்ணியாக இருக்கிறங்காட்டி உங்களோட மொத்த வியாதிக்கும் அது ஒத்த தீர்வாக நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு என்ன டவுட்னா, என்ன திசையை பார்த்து நான் வழங்குறது? கிழக்கு பார்த்துனா அது உங்களுடைய வீட்டோட வடிவமைப்பை பொறுத்து. மேக்சிமம் கிழக்கு திசை பெஸ்ட். இப்போ தீபம் என்ன திசை பார்த்து இருக்கணும்? நான் கிழக்கு பார்த்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காருங்க, தீபம் உங்களை பார்த்து மேற்க பார்த்து இருக்கட்டும். இப்படி இருந்துச்சுன்னா இது போதுமானது. மண் விளக்கு முதல் முறை ஏற்றும் போது மட்டும் புது மண் விளக்கு வாங்குங்க. அதன் பிறகு இதே மண் விளக்கையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெய் தான் ஊற்றணுமா? ஆமாம், நெய்க்கு மட்டும்தான் அதீத சக்தி உண்டு. நெய் கிடைக்கலன்னா நீங்கள் வேற எது வேணாலும் யூஸ் இந்த பண்ணலாம். நெய்க்கு மட்டும்தான் அதீத சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சார். இந்த நெய் எதுக்குள்ளே இருந்துச்சுன்னா பாலுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதாவது கெட்டு போகும் ஒரு பொருளுக்குள்ளே இந்த கெடாத இந்த நெய் இருந்துச்சு. இந்த நெய்யை எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த நெய் இந்த பாலை வந்து தயிராக மாற்றணும். பெற ஊற்றணும், இதை தயிராக மாற்றணும், இதை மோராக மாற்றணும். திருப்பி நீங்கள் இந்த மோரை செலுப்புனீங்கன்னா இதிலிருந்து வெண்ணெய் வரும். இந்த வெண்ணெயை உருக்கி தான் இந்த நெய்யை எடுக்க முடியும். இப்போ இந்த பால் ஒரு நாளில் கெட்டுரும். இந்த நெய் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது. இதுதான் இந்த உடம்பை. இந்த உடம்பு காய கல்பங்கிறது அழிந்து போகும். இந்த உடம்பை அழியாத காய கல்பமாக மாற்ற முடியுமோன்னா முடியும். அதுக்கு இந்த நெய் தான் எக்ஸாம்பிள். எப்போ அழியாத தன்மை, இதுக்கு ஏன் அழியாத தன்மைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, எது இந்த பிரபஞ்சத்தை கெடுக்குமோ அது அழிந்து விடும். எது இந்த பிரபஞ்சத்தை வாழ வைக்குமோ அது அழியாத நிலைக்கு வரும். இந்த நெய் இந்த பிரபஞ்சத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால இதுக்கு அழியாத சக்தியை அந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அப்போ இந்த அழியாத இந்த பொருள் கடவுளை சீக்கிரமாக தன் வசப்படுத்தி இழுக்கும். இந்த நெய் எரியிற வாசனைக்கே கடவுள் இறங்கி வருவோம் அப்படிங்கிறத நம்ம ஐதீகம். அதனால நெய் தீபம் எங்கே ஏற்றுறாங்களோ, திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா டன்னு கணக்கில் ஏற்றுவாங்க. நெய் எத்தனை லிட்டர்? 1000 லிட்டர் 3000 லிட்டர் வாங்கி டன்னு கணக்கில் நெய் வாங்கி ஏற்றுவாங்க. இதுக்கு அதுதான் காரணமே. அவர்களெல்லாம் நம்மளுடைய முன்னோடி. அவங்கெல்லாம் ஈசனை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன அணுகுண்டெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க டன்னு கணக்கில் வாங்கி ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் நீங்கள் சின்னதாக வாங்கி ஏற்றுனீங்கன்னா இப்போ தெய்வ கடாட்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். நான் உங்களுக்கு வந்து இதை வந்து சுலபமாக்கி கொடுத்துருக்கேன். ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க, ஒரு தண்ணி வைங்க, இந்த டைமில் எல்லாமே கேட்டு ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் சீக்கிரமாக கேளக்கீர் சித்தரை அடைஞ்சிடலாம். டைம் வேஸ்ட்டை குறைச்சி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். போகிற வழி அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இலகுப்படுத்தி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதை தவிர வந்து கேளக்கிய சித்தர் வழிபாட்டு முறையில் இன்னும் அதீத நுணுக்கமான சூட்சமங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் குழந்தைகளை அடிக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கி கொடுங்க. உங்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர ஆற்றுங்க. அவங்கள நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டிங்கனால இவரை நீங்கள் கூப்பிடலைனாலுமே இவர் உங்கள் பக்கத்தில் வருவார். இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, 45வது நாள் தான் இதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் 20 நாள் சொல்லி இப்போ 20 நாள் வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் வரல. அப்போ என்னென்னா இந்த மந்திரத்தை வித்ட்ரா பண்ணிடலாம். நடக்காது போல், நமக்கு இது பழிக்கலை அப்படின்னு. இந்த 20வது நாள் நிச்சயமாக உங்களுக்கு பட்டாம்பூச்சின் வடிவத்திலேயோ கருங்குளவின் வடிவத்தில் அவர் காட்சி கொடுப்பார். இந்த காட்சி கொடுத்ததுக்கு எதுக்காக அப்படின்னா, நீ இன்னும் மந்திரத்தை சொல்லணும், பின்னாடி உன் வேண்டுதல் நிறைவேற போகுது அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் நான் பார்த்துட்டேன் சார், எனக்கு காட்சியெல்லாம் கொடுத்துட்டார், ஆனால் என் வேண்டுதல் இன்னும் நடக்கலைன்னா பின்னாடி நடக்க போகுது, இப்போ உனக்கு நான் ஒரு கேரண்டி கொடுக்கணும், நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், அந்த கேரண்டி தான் அவர் வந்து காட்சி கொடுத்துட்டு போனார். இதை அடையாளமாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்கள். உங்களுடைய கோரிக்கை பின்னாட்களில் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு எந்த சிக்னலுமே வரலன்னா உங்களுடைய வழிபாட்டு முறையில் ஏதோ தவறு இருக்குதுன்னு அர்த்தம். நிச்சயமாக அவர் கேட்கலை அப்படிங்கிறதுக்கு எல்லா அளவும் இதில் வாய்ப்பே இல்லை. நீங்கள் கூப்பிடுற முறையில் தான் தப்பு இருக்குது. அதை கண்டுபிடிச்சி களைஞ்சு மாற்றிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களோட கேளக்கீர் சித்தர் கனெக்ட் ஆவார். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குது, எனக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்குது, கேளக்கீர் சித்தருடைய ரூபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அது வந்து சூட்சமாக தான். நான் உண்மை இந்த உலக கதை நான் சொல்லலை. என் கோயில் கட்டினதுக்கப்புறமும் இன்னும் சொல்லணும்னா அவரை பார்த்து தான் நான் இந்த மீசையும் வச்சுருக்கேன், அவரை பார்த்து நான் இந்த தலைப்பாகையும் கட்டியிருக்கேன். சில பேருக்கு கனவுல நானே போயிருக்கேன், சில பேருக்கு இதே வடிவம் இதே ரூபம், ஆனால் சார் வெள்ளை கலரில் தலைப்பாக கட்டியிருந்தார், அவர் மீசை நரைச்சி வெள்ளை கலரில் இருந்துச்சு, அதே மாதிரி முறுக்கு மீசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் அவரை பார்த்து தான் நான் இப்படி இருக்கிறேன். இதுக்கு காரணம் அவரை அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்தார், நான் சில பிரதிஷ்டை பண்ணுவேன்,
அந்த சிலை இப்படி தான் இருக்கும், இதுக்கான வடிவம் தான் இது. அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், இன்னும் சில நாட்களில் நிறைய பேர் கனவுல நான் உன்னை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார். அதை சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எனக்கு மெசேஜே ரிசீவ் ஆகுது ஒருத்தர் இருந்து, இன்னைக்கு கனவுல நீங்கள் வந்தீங்க. அதன் பிறகு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, கனவுல நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் அவதாரம் தான், மனுஷனை பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். இன்றைக்கி நீ போய் இந்த வேலையை செய், நான் போய் இன்னொரு வேலையை செய்கிறேன். என்னை அனுப்புனதுக்கு காரணம் அவர் ஏதோ பிஸியாக இருக்கிறார், அவரோட அசிஸ்டண்ட்டு நான் வந்திருக்கேன், அவ்வளோதானே ஒழிய இது எல்லா கடவுளும் இப்படி பண்ணுவாங்க. அவங்க மல்டிபிள் அவதாரம் நிச்சயமாக எடுப்பாங்க. கேளக்கிய சித்தரை பொறுத்த வரைக்கும் வந்து மாற்று மதத்தினரும் இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்களா, வணங்கி இருக்கிறாங்களா, வேண்டி இருக்கிறாங்களா? இந்த அனுபவங்கள் ஏதாவது இருக்கா, எங்களுக்கு சொல்ல முடியுமா? நிறைய நண்பர்கள் எனக்கு இப்போ புதிதாக கிறிஸ்தவ நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் நிறைய பேர் கிடைச்சிருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரி வந்து பதிவு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிரச்சனை. ஒன்று, அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, இன்னொன்று கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகி அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கலை. இந்த மந்திரம் சொல்லி 10வது நாள் அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சிருச்சு. 21வது நாள் கரு நின்றுச்சு. அவங்க வந்து இதை வந்து எனக்கு கமெண்ட்டில், என் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. இதை படித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை போஸ்ட்டாக போடுறேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே 3 இஸ்லாமிய சகோதரிகள் இதே மாதிரி அற்புதம் எங்கள் வாழ்க்கையிலும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் லைனாக அதுக்கு கீழே போட்டிருக்காங்க. இந்த ஒன்றை நான் ரீபோஸ்ட் பண்ணலை அப்படின்னா இந்த நடந்த அற்புதங்கள் எதுவுமே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இதை பார்த்த பல பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணின நிறைய பேர் காணாமே போயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுக்கெல்லாம் நடக்குது அப்படின்னா இது நமக்கு நடக்கலைன்னா நம்ம மேலே தான் தப்புன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. சார் 22 நாள் நான் மந்திரம் சொன்னேன், நான் வேண்டுனது நடக்கலை, இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் 41வது நாள் எனக்கு நான் வேண்டுனது நடந்துருச்சு சார், சாரி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. என்ன வேண்டுனீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை, என்கிட்ட ஒரு பழைய பைக் இருந்துச்சு, இந்த பைக்கு சேல் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை பார்த்தா இந்த பாபா படத்தில் ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, நான் என்ன கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என் பழைய பைக் நின்று இருந்துச்சு, இந்த பைக்கு சேல் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொன்ன ஆரம்பித்தேன். 22 நாள் ஆனால் நான் மந்திரம் சொன்னேன், இந்த பைக் சேல் ஆகலை, இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா. ஆனால் அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒருத்தர், இத்தனைக்கும் இவர் என்ன செய்யணும்னு நினச்சாரம்மா, ஒரு பக்கம் வேண்டிட்டு இந்த பைக்கை ஃபோட்டோ எடுத்து நான் OLXல போடணும்னு நினச்சேன் சார், அப்போ தானே விற்கும், அதை நான் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் நான் இருந்த பிஸி ஷெடியூலில் OLXல போடவே இல்லை. அப்போ நான் ஃபீல் பண்ணேன், ஒருவேளை நம்ம போட்டிருந்தா இந்த வண்டி விற்றுருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஒரு கில்ட்டினஸ் இருந்துச்சு அப்படின்னும் அவர் ஒத்துக்கிறாரு. ஆனாலும் அந்த 41வது நாள் ஒரு ஆள் வந்து OLXலயே போடலை. அவங்க அந்த ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி நான் பழைய பைக் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமாக இதை நீங்கள் கிடப்பில் தான் போட்டிருக்கீங்க, இந்த பைக் எனக்கு தரீங்களா, 3000 அட்வான்ஸ் பிடிங்கன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை 3000 அட்வான்ஸை கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டார். இதை நடந்து 41வது நாள் தான் அவர் எனக்கு ரிட்டன் டெக்ஸ்ட் பண்ணுறாரு, சாரிங்க. இப்போ அவருக்கு ஒரு அதீத நம்பிக்கை, இந்த மந்திரம் நாம் மந்திரம் சொல்லி நிறுத்தினதுக்கு பிறகும் அந்த மந்திரம் தொடர்ந்து தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு. இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மந்திரம் சொன்னால் தான் நடக்கும். நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டு நிறுத்திட்டா கூட நீங்கள் உச்சரித்த அந்த மந்திரத்துக்கு உங்களுக்கு கிரெடிட் வந்து நிச்சயமாக சேரும். 100% நீங்கள் நம்பிக்கை வச்சா 200% உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியல அப்படின்னும் போது எப்படி வந்து கேளக்கியரை வழிபட முடியும்? நீங்கள் என்ன கேட்குறதுன்னு தெரியலனா, சாமி இது உண்மையா, இது உண்மைனா நான் உங்களை பார்க்கணும், இதை கேட்டுருங்க. இதுதான் நியாயமான கோரிக்கை. ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களைய மாதிரி ஒரு நடமாடும் ரெக்கார்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை மாதிரி நீங்கள் 1000 பேருக்கு சொல்லுவீங்க. இதை தவிர என்ன சாட்சி வேணும்? நீங்கள் தான் கண்ணாலேயே பார்த்துட்டீங்களே, இவங்க எல்லாரும் அற்புதங்களை தான் உணர்ந்தாங்க, நீங்கள் தான் கண்ணாலேயே பார்த்துட்டீங்க. நிச்சயமாக காட்சி கொடுக்குறாரு. நான் பலமுறை பார்த்துருக்கேன், நம்மளுடைய மக்கள் டிவோட்டிஸ் வந்து பலமுறை பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த வருஷம் கேலண்டர் அடிக்கிறோம். அவருக்கு கேலண்டர் அடிக்கிறோம். உருவம் இல்லாத ஒரு சித்தருக்கு கேலண்டர் அடிப்பீங்க? எனக்கு திருப்பி அங்கே தான் போய் நிற்கிறேன் நான் பாருங்க. இல்லை, பேர் மட்டும்தான் போடுறோம், கேளக்கியர் சித்தர்னு போட்டு கேலண்டர் மட்டும்தான் அடிக்கிறோம், நினைவு கூறுறோம், அவ்வளோதான். இப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்கணுன்னு கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அதுக்கு பிறகு நீங்கள் எதுவுமே அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதுதான் இந்த உலகத்தின் நியதி. என்னைக்கு ஒருத்தன் கடவுளை பார்த்து முக்தி அடைஞ்சிடறானோ ஆசாபாசங்கள் எல்லாமே அற்று அவன் பரமாத்மா கிட்ட போகிறதுக்கு ரெடி ஆயிடுறான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு விசா கிடைச்சிரும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் அவர் உணர்ந்த தருணம் அப்படிங்கிறது எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? நிச்சயமாக. நான் இந்த கோவில் கட்டுறதுக்காக இடம் பார்த்துட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுக்கணும், பணம் எங்கே கேட்குறதுன்னு தெரியல. இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்.
அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. இந்த பணம் எனக்கு கிடைக்குமா? ஏன்னா நான் எதிர்பார்க்குறது மிகப்பெரிய தொகை எதிர்பார்க்குறேன். இந்த பணம் எனக்கு கிடைக்குமா? இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சிக்னல் கொடுங்க, நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அந்த சிக்னலில் நீங்கள் அந்த டேட்டில் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தொடர்ந்து அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டேன். நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணேன் இல்லையா, இப்போ இந்த டேட்டை வந்து இது இப்படி நான் கேட்டிருக்கேன்னு எப்படி இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறத விட இந்த மாதிரி ஒன்று இந்த டேட்டில் நடக்க போகுதுன்னு 4 பேர்த்துக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன். அவர் ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு, ஓகேங்களா, இந்த டேட்டில் தான் இந்த செயல் நடக்க போகுதுன்னு 1 வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டேன். அந்த டேட்லேயே அது நடந்துச்சு. நான் கேட்ட சிக்னல், எனக்கு இந்த செயல் நடக்க போகுதுங்கிற சிக்னல் இந்த டேட்டில் வரணும், வெயிட் பண்ணி அதே டேட்டில் கொடுத்தாரு. அவ்வளோதான், கோயில் கட்டி முடிக்க போகிறேன், முடிஞ்சிச்சு. அவர் மொத்த சிக்னலையும் கொடுத்துட்டாரு. நான் கவலைப்பட தேவையில்லை, என் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஐ எம் அட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஜோதிடத்திலிருந்தும் எல்லாவற்றிலிருந்து நான் ஓய்வு தான். இதுக்கு மேலே அதான் பாருங்கள், என்னோட முழுக்க கிழக்கேருக்கு தான் இந்த வாழ்க்கை. அப்படியே அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் கேட்ட மாதிரி சரணாகதி ஆகிட்டு மோட்சத்துக்கு போயிடுறேன். இங்கே இருக்கிற எல்லாரும் நீங்கள் மோட்சத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே நம்ம சந்திக்கலாம். அவ்வளோதான். ஐ எம் ரெடி டு கிவ். இந்த காணொளிகளை தொடர்ந்து முழுவதுமாக பார்க்குறவங்களுக்கு இதுக்குள்ள அவங்களுக்கான சூட்சுமம் என்ன இருக்கு, அவங்களுக்கான வாழ்க்கைக்கான வழித்தடம் என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஒரு நிறைவான நிறைய விஷயங்களை இங்க பேசியிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி சார். நன்றி. கேளக்கீர் சித்தர் நமோ நமக. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.